ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதிக்க வேண்டி தமிழகம் எங்கும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுகவைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர். மத்திய சர்க்கார் நினைத்திருந்தால் இதை ஒரு ஆர்டினன்ஸ் மூலமாக, அவசர சட்டத்தின் மூலமாக இதை நிறைவேற்றி, அவசர சட்டத்தை நிறைவேற்றி இந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மிகவும் சிறப்பான நடத்துவதற்கு மக்களுடைய உணர்வை புரிந்து, தமிழர்களுடைய உணர்வை புரிந்து அனுமதி வழங்க முடியும். ஆனால் மத்திய சர்க்கார் அதற்கு தயாராக இல்லை. மாநில சர்க்காரும் அதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. உச்சநீதிமன்றம் தடை விதித்த காரணத்தினால்தான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியவில்லை என்று மத்திய மாநில அரசுகள் ஒரு தவறான தகவலை சொல்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் காவிரியில் தண்ணீர் திறக்க சொன்ன பின்பும் கர்நாடகத்தில் தண்ணீர் திறக்க மறுத்தார்கள். எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே போன்று முல்லை பெரியாறு அணையை இடிக்க வேண்டும் என்று சொல்லி கேரள அரசு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக. அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசு இந்த தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஜல்லிக்கட்டுக்கு அனுமதியை மறுக்கின்றார்கள். தமிழர்களை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசு. எந்த விஷயமானாலும் சரி, காவிரி பிரச்சனையானாலும் சரி, உணர்வு பூர்வமான பிரச்சனையானாலும் சரி, எல்லா இதிலையும் தமிழக அரசு புறக்கணித்துக் கொண்டு இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்டும் விதத்தில் அனைவரும், பொதுமக்களும் அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.